தனுஷின் கொடியா இல்ல கார்த்தியின் காஷ்மோராவா எந்த படம் பார்க்கணும்னு கன்ஃபியூஷனா இருக்கா? இதோ பாப்போம். வெல்கம் டு வைரல் ரிவ்யூஸ். விஷ் யூ ஆல் ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த வாரம் ரிலீஸ் ஆன 2 பிக் பட்ஜெட் பிலிம்ஸ் கொடியும் காஷ்மோரால உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்னு. கொடி இந்த படம் தனுஷோட ஃபேன்ஸை மைண்ட்ல வச்சு எடுத்திருக்காங்க. இது ஒரு அரசியல் பேஸான மாஸ் என்டர்டெய்னர். பெரிய லெவல்ல வித்தியாசமான விஷயங்கள் இல்லைனாலும் இந்த படம் போர் அடிக்கல. த்ரிஷா ஒரு நல்ல பெரிய கேரக்டர் பண்ணிருக்காங்க. தனுஷ் ஃபேன்ஸுக்கு இது ஒரு ட்ரீட். காஷ்மோரா இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்த உடனே படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற லெவல் ஆயிடுச்சு. இந்த படத்துல கொஞ்சம் பேய், கொஞ்சம் ஃபேண்டசி, அப்புறம் படம் முழுக்க அங்கங்க கொஞ்சம் காமெடின்னு தூவி இருக்காங்க. நயன்தாராவோட ரோல் சின்னதா இருந்தாலும் கலக்கிட்டாங்க. அவங்களோட ஒரு சாங்குக்காக படத்தை பார்க்கலாம். விவேக்கோட காமெடி டைமிங் நல்லா இருக்குது. ஸ்ரீதேவியாவும் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. படம் கொஞ்சம் நீளமா இருக்கு. இப்போ கொடியா காஷ்மோராவா? பிஎன்சி ஆடியன்ஸ் உங்களுக்கான படம் கொடி. கொடி படம் பார்த்துட்டு வித்தியாசமான படம் பார்க்கணும்னா காஷ்மோரா பாருங்க. ஏ சென்டர் ஆடியன்ஸ் காஷ்மோராவோட டிஃபரெண்ட் பிளாட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆனா படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஒரு ரெகுலர் மாஸ் மசாலா படம் பார்க்கணும்னா கொடி பாருங்க. வெர்டிக்ட் 2 படமும் நல்லா இருக்கு, ஆனா முழுமையா இல்ல. மொத்த ஆடியன்ஸும் கணக்கில் வச்சு பாத்தீங்கன்னா கொடி பறக்குது. வித்தியாசமான படம் பார்க்கணும்னா காஷ்மோரா பாருங்க. லேட்டஸ்ட் தமிழ் மூவி ரிவ்யூஸ்க்கு எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.